starting with pure demineralized water free from all soluble mineral salt obtained by which are the following method சொல்றாங்களே. இது கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஸ்டினால ஃபர்ஸ்ட் இது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கான சோர்ஸ் எல்லாமே என்சிஆர்டில தான் எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் வாட்டர் வந்துன்னா டீமினரலைஸ் பண்றதுக்கு 3 மெத்தட் வந்து என்சிஆர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அயன் எக்ஸ்சேஞ்ச், ரெண்டாவது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், மூணாவது எலக்ட்ரோடைலஸ் டெக்னாலஜி. இந்த 3 மெத்தடை மட்டும் நம்ம என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே வந்து மோர் தென் எனஃப். அண்ட் ஆல்சோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா வாட்டரை வந்து டீமினரலைஸ் பண்றதுக்கு. இப்ப நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம், வாட்டர் வந்து என்ன ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ், அதுல மினரல் இருக்கிறது வந்து நல்லது தானே, அது ஏன் வந்து டீமினரலைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். நம்ம வாட்டர் மினரல் இருக்கிறது வந்துன்னா ஹியூமனோட இதுக்கு வந்து நல்லது. பட் அதே இது நம்ம இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா ஏதாவது வந்து யூஸ் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கலாம், அங்க கண்டிப்பா என்னன்னா பியூர் வந்துன்னா வாட்டர் வேணும், எந்த ஒரு மினரலுமே இல்லாத மாதிரி. ஸோ அதனாலதான் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரா வாட்டரை வந்து எடுத்துக்கிடுவாங்க. ரா வாட்டரை 2 டேங்க்ல வந்து அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் டேங்க்ல என்ன இருக்குன்னா ஸ்ட்ராங்கான ஆசிட் வந்துன்னா ரெசின் இருக்கும். அடுத்த டேங்க்ல வந்துன்னா ஸ்ட்ராங்கான பேஸோட ரெசின் இருக்கும். இது நடுவுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலயுமே வந்து மினரலை வந்துன்னா ரிமூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்து எண்ட்ல நமக்கு என்ன கிடைக்குன்னா ட்ரீட்டட் வாட்டர் கிடைக்கும். ட்ரீட்டட் வாட்டர் மீன்ஸ் வந்துன்னா பியூர் மினரலே இல்லாத வந்து வாட்டர் இருக்கும். இந்த வாட்டரை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட வந்து என்னன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர்ல யூஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்ன சொன்னோம், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஆர்ஓ வந்துன்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன்ஸ், நம்ம நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருப்போம். மூணாவது டைப் என்னது எலக்ட்ரோடைலிசிஸ் டெக்னாலஜி. சரி, நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா என்சிஆர்டில இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ஸோ நீங்க கொடுத்துருக்கேன் கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரியோட வந்து யூனிட் 9ல இந்த 3 மெத்தட் தான் சொல்லியிருந்தனால இது என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மோர் தென் எனஃப். ரைட்டா? சரி, இப்ப வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்களேன். நம்மளுக்கு கேட்ட கேள்வி என்ன, வாட்டரை வந்து என்ன டீமினரலைஸ் பண்றாங்க, அதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா மைக்ரோ ஃபில்ட்ரேஷனோட மெம்பரேன் சொல்றாங்க, இது நம்மளுக்கு மென்ஷன் பண்ணவே இல்லை. அடுத்து கால்வின் மெத்தட், இதுவுமே சொல்லவே இல்லை. பாசிங் வாட்டர் த்ரோ வந்துன்னா கேஷினோட எக்ஸ்சேஞ்ச் அண்ட் வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச், ஸோ ஆனியன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதுதான் நம்மளுக்கு சொல்லலாம். அதாவது இந்த 2 டேங்க்ல பாத்தீங்கன்னா இந்த ஆசிடோட வந்துன்னா கேஷன் ரெசின் இருக்கும், இன்னொரு டேங்க்ல வந்துன்னா பேஸோட வந்துன்னா ஆனியன் ரெசின் இருக்கும். ஸோ இதுதான் வந்துன்னா அந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். ரைட்டா? கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். ஃபோர்த் பாருங்க, பை பாயிலிங். ஸோ பாயிலிங் மூலம் வந்துன்னா டீமினரலைஸ் வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்றது இல்லை. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், கன்சிடர் ஃபாலோயிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்களே. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஒன்றும் கிடையாது, ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் சைமல்டேனியஸா நடந்துச்சுன்னா அதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. பட் இந்த கொஸ்டினை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷனோட ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஆக்சிடென்ட் இன்னொன்னு ரிடக்டன், இதுனா என்னன்னு தெரியும். இந்த ரெண்டுக்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா மட்டும்தான் இந்த கொஸ்டின் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து அது என்னன்னு பார்த்தலாம். சரி, இதுல வந்து என்னன்னா என்சிஆர்ட்ல ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து என்ன கொடுத்திருந்தாங்க, அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் பண்ணலாம். இங்க பாருங்க, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்னன்னா ஆக்சிஜனை கெயின் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா இதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதே சப்ஸ்டன்ஸ் வந்து என்னன்னா இல்ல வேற சப்ஸ்டன்ஸ் ஆக்சிஜனை வந்து லூஸ் பண்ணுது அப்படின்னா அதுதான் வந்து ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம், ஆக்சிஜனை வச்சுதான் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரெண்டுமே நடக்குது. ரைட்டா? சோ இதுல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்க எம்ஜி ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, இது 2 எம்ஜிஓ ஆயிருக்குல்ல. சோ இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எம்ஜி வந்து என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், எம்ஜி வந்து ஆக்சிஜனை கெயின் பண்ணிருக்கு, அதனால என்ன சொல்லலாம் ஆக்சிடைஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். செகண்ட் இதுல பாருங்க, இந்த ஜிங்க் வந்து என்னன்னா ஆக்சிஜனை இழந்திருக்கு. ரைட்டா? இங்க வந்து ஈக்குவேஷன்ல பார்க்கும்போது இந்த ஜிங்க் வந்து என்னன்னா இந்த ஆக்சிஜனை இழந்து இந்த காப்பர் ஓவா வந்து மாறிடுச்சு. அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல ஜிங்க் வந்து என்ன இருக்குன்னா ஆக்சிஜனை இழந்திருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், ஜிங்க் வந்து என்ன ரெடக்ஷன் நடந்திருக்கு, ஆனா அந்த காப்பர் இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஆக்சிஜனை கெயின் பண்ணிருக்கு. அப்ப அதனால இது இது ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ரைட்டா? இதுதான் அந்த பேட்டர்ன். இது என்சிஆர்டி இருந்தனால அப்படியே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சரி, இப்ப வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சிஜனை வந்து என்னன்னா கெயின் பண்ணுச்சுன்னா அதுல ஆக்சிடேஷன் நடக்குது, ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சிஜனை லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுல ரிடக்ஷன் நடக்குது. ரைட்டா? சரி, இப்ப நம்மளுக்கான வந்து கொஸ்டின்ஸ் வாங்கல. அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல எது வந்து என்னன்னா ஆக்சிடேஷன் நடக்குது, எது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த காப்பர் ஓருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து இதா எலிமெண்ட்டை மட்டும் சப்ஸ்டன்ஸை மட்டும் பார்க்கலாம். காப்பர் அண்ட் ஓ வந்து வச்சுக்கலாம் ஆக்சிஜன். இந்த காப்பர் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் காப்பரா மட்டும் தான் இருக்கு. ஆனா அந்த ஓ வந்து எதா இருக்கு ஆக்சிஜன், இந்த சல்பரோட சேர்ந்து என்ன இருக்குன்னா SO2 அப்படின்னு மாறி இருக்குல்ல. அப்ப என்ன சொல்லலாம்னா இந்த சல்பர் வந்து என்ன ஆக்சிடைஸ் ஆயிருக்கா, அப்ப இது என்ன சொல்லும்
இதை வந்துன்னா ஆக்சிடைஸ்ட் அப்படின்னு ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம் ரைட்டா. ஏன்னா இந்த சல்ஃபர் ஆக்சிஜனை வந்து கெயின் பண்ணிருக்கு. ஆனா இங்க இருக்கிற காப்பர் அது இந்த இருக்கிற காப்பர் என்னமே என்ன இருக்குன்னா ரிடக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லலாம்னா ரிடக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்ப என்ன கான்செப்ட்னா இதுல எது ஆக்சிடன் எது ரிடக்டன் அப்படின்னு தெரியணும். ஆக்சிடேஷன் ரிடக்ஷனோட இது சொல்லியாச்சு. அவன் கேட்கறது ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை கேட்காம ஒரு ஏஜென்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த இந்த ஆக்சிடன் நடக்கிறதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கும். அது பேரு தான் ஆக்சிடன், அதே மாதிரி ரிடக்டன் சொல்லுவாங்க. சரி, இங்க இந்த சல்ஃபர் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஓவை எடுத்துட்டு கெயின் ஆயிருக்கு. இது ஆகுறதுக்கு வந்து காரணம் பாருங்க. இந்த இடத்துல இந்த SO2 வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு காரணம் யாரா இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காப்பர் தானே. ஏன்னா இந்த காப்பர் தான் என்ன கொடுத்துட்டான்னா அவன்கிட்ட இருக்கிற ஓவை வந்து இழந்துட்டான். அப்ப என்ன சொல்லலாம்னா இந்த SO2 ஆக்சிடைஸ் ஆகுறதுக்கு யாரு காரணமா இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காப்பர். அப்ப அவன் தான் வந்து என்னன்னா ஆக்சிடன் அப்படின்னு சொல்லுவான் ரைட்டா. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு எது காரணமா இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த இடத்துல யாரா இருக்குன்னா காப்பரா இருக்கு ரைட்டா. சோ அப்ப என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல ஆக்சிடன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காப்பர் அப்படின்னு தான் வரும். சரி, அடுத்து வந்து ரிடக்டன் அப்படின்னு யாரும் பார்ப்போம். அந்த ஏஜென்ட் அப்படின்னு யாரும் பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்களேன். சோ இந்த ரெண்டுலயுமே என்ன இருக்குன்னா இங்கேயும் காப்பர் இருக்கு, இங்கேயும் காப்பர் இருக்கு. சோ இந்த ரெண்டு காப்பருமே என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஜஸ்ட் காப்பரா தான் வந்திருக்கு. ரிடக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. பர்டிகுலரா யாரு வந்து இந்த ரிடக்ஷனுக்கு காரணம் அப்படின்னா இந்த சல்ஃபர் தானே. ஏன்னா இந்த சல்ஃபர் வந்து இந்த ஆக்சிஜனை எடுத்து கெயின் பண்ணிட்டு போனதுனாலதான் இந்த காப்பர் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரிடக்ஷனை இழந்திருக்கான். அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இவன் ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு காரணமானவன் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சல்ஃபர்ல வந்து என்னன்னா காரணம். அப்பனா என்ன சொல்லலாம், இந்த சல்ஃபர் ஆஃப் Cu2S இவன் தான் வந்து என்னன்னா காரணமானது ரிடக்ஷன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம்ல. அப்ப என்ன வரும், ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, காப்பர் வந்துன்னா ஆக்சிடென்டா ஏஜென்டா இருந்திருக்கும். இதுல ரிடக்டன் யாரா இருந்திருக்குன்னா இந்த சல்ஃபர் ஆஃப் வந்து Cu2S தான் இருந்திருக்கான் ரைட்டா. சோ அதனால கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வரும். சரி, இப்ப வந்து இது நான் எக்ஸ்பிளனேஷன் சொன்னது இங்க 1 by 1 வந்து வேர்டா சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் நீங்க பாத்துக்கலாம். இதுக்கான சோர்ஸமே நான் சொல்லியிருக்கேன், ரெஃபரன்ஸ் பாத்துங்க. கெமிஸ்ட்ரியோட புக் தான் சாப்டர் 1 பேஜ் 12 வந்து நீங்க செக் பண்ணா ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அதுல ஒரு ப்ராப்ளம் தான் இது கொடுத்திருப்பாங்க. இது நீங்க பாத்துக்கலாம் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், which one of the following statement not correct regarding the செட்டிங் ஆஃப் வந்து சிமெண்ட் சொல்றாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த சிமெண்டோட செட்டிங்லாம் வந்து என்னன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தலாம். சரி, நம்ம சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். பட் எனிவே நம்ம வந்து நம்ம பேசிக்ஸ் வந்து என்சிஆர்ல என்ன கொடுத்துருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். சில இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த காங்கிரீட் வந்து என்னன்னா கெயின் ஆகிறதுக்கு காரணம் என்ன ப்ராசஸ்னா ஹைட்ரேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் சொல்றாங்க. இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ்ல என்ன சொல்றாங்கன்னா வாட்டர் வந்துன்னா சிமெண்டோட மிக்ஸ் பண்ணும். இது ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வீடு கட்டும் போது என்ன பண்ணுவோம், சிமெண்ட் சல்லி அதோட வாட்டரை ஆட் பண்ணி தான் காங்கிரீட் போடுவாங்க. அந்த காங்கிரீட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா ஹைட்ரேஷனோட ப்ராசஸ் சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் ஆகிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த பேஸ்ட் லைக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாகுதான். அந்த இது எது உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால்சியம் சிலிகேட் வந்து ஹைட்ரேட் அப்படின்னு ஒரு ஜெல். இந்த ஜெல்லு தான் என்னன்னா பைண்டிங் ஏஜென்ட் ஃபார் வந்து என்னன்னா அந்த காங்கிரீட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா சிமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த போர்ட்லாண்ட் சிமெண்ட் எந்த சிமெண்ட் வேணா எடுத்துக்கலாம், அதோட வாட்டர் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற இது என்ன அப்படின்னா கால்சியம் சிலிகேட் வந்து ஹைட்ரேட் சொல்றாங்க. இதுதான் இந்த ஜெல் கிவிங் வந்துன்னா ஸ்ட்ரென்த் ஃபார் வந்துன்னா நம்மளோட காங்கிரீட்டான ஒரு இது. சரிங்களா. சோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இங்க வந்து அந்த கொஸ்டினை பாருங்களா, இல்ல எது நாட் கரெக்ட் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, த அடிஷன் ஆஃப் ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் வந்துன்னா ஜிப்சம்ஸ் லென்த் வந்து என்னன்னா செட்டிங் பீரியட் ஆஃப் த சிமெண்ட். இது வந்து நம்ம பேசிக் லாஜிக்கலா வந்து என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிப்சம் ஆட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சிமெண்டோட வந்து என்னன்னா அந்த இதை வந்து என்ன எக்ஸ்டெண்ட் ஆர் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பாருங்க, அக்கார்டிங் டு த வந்து என்னன்னா கொலாய்டல் தியரி. இது என்ன தியரி அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஜெல் ஆஃப் வந்து ஹைட்ரேட் சிலிகேட்ஸ் ஆர் ஃபார்ம் when these ஜெல் வந்து ஹார்டன் அப்படின்னா இந்த செட் சிமெண்ட்ஸ் லூசஸ் ஸ்ட்ரென்த் சொல்றாங்க. இந்த இடத்துல லூஸ் கிடையாது, இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன ஆகும், இதுதான் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம இங்கதான் பார்த்தோம் சிலிகேட் அப்படின்னு வந்து கால்சியம் சிலிகேட் ஹைட்ரேட் அப்படின்னு ஒரு ஜெல் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபார்ம் தான் என்னன்னா பைண்டிங் ஏஜென்ட். இதுதான் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அப்ப என்ன ஆகும், டெஃபினட்டா வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் அப்படின்னு எடுத்துலாம் ரைட்டா. இந்த கொஸ்டின் பாருங்களேன், which one of the following metal does not react with oxygen directly அப்படின்னு சொல்றாங்களே. இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரியாக்டிவிட்டி சீரிஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இது என்சிஆர்டியோட வந்து என்னன்னா அதுல இருந்து நான் சோர்ஸா எடுத்திருக்கேன். இல்ல நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹை ரியாக்டிவிட்டியோட எலிமெண்ட் தெரியாட்டாலுமே இதெல்லாம் லீஸ்ட் ரியாக்டிவிட்டி மெட்டலோ அது தெரிஞ்சிருக்கும். காப்பர், மெர்குரி, சில்வர், கோல்ட் அண்ட் பிளாட்டினம்
இது ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம எலிமினேஷனை வச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். இதை எதா பேஸா வச்சிருப்பாங்கன்னா ஹைட்ரஜனை பேஸா வச்சுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க பாருங்களேன், ஜிங்க், அயன், அதே மாதிரி வந்து டின், இந்த மூணுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரியாக்டிவிட்டி. இதுல இருக்கிற பிளாட்டினம் பாத்தீங்கன்னா லீஸ்ட் ரியாக்டிவிட்டி வரும், ரைட்டா? சோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இந்த கொஸ்டினை ஈஸியா பண்ணிடலாம். அப்ப ஆக்சிஜன் கூட டைரக்ட்லி ரியாக்ட் பண்ணாது அப்படின்னா எது லீஸ்ட் ரியாக்டிவிட்டி மெட்டீரியல் அதுதான் வந்து ரியாக்ட் பண்ணாது. அந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பா பிளாட்டினம் தான் வரும். ஏன்னா டின், அயன் அண்ட் ஜிங்க் இந்த மூணுமே வந்து மோஸ்ட் ரியாக்டிவிட்டி இருக்கனால அது ஆக்சிஜன் கூட வந்து டைரக்டா ரியாக்ட் ஆகும், ரைட்டா? சோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஆர்கனல் அதர் தென் வந்து என்ன நியூக்ளியஸ் இன் யூகேரியாட்டிக் செல் ஹஸ் இட் ஓன் டிஎன்ஏ, ரைபோசம் அண்ட் வந்துன்னா புரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ இது ரிப்பீட்டேட்டிவான வந்து கேட்கிற கொஸ்டின் சொல்றேன். ஏன்னா சிஏபிஎஃப்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே கேட்டிருக்கேன். ஆல்வேஸ் வந்து ரிமெம்பர் தட், ஓகேவா? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நியூக்ளியஸ் மாதிரியே இன்னொரு செல்லுக்கும் வந்துன்னா தி ஹேவ் தியர் ஓன் டிஎன்ஏ, ரைபோசம் அண்ட் புரோட்டீன் அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்ட் ஆன்சர் வந்து மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம அனிமல் செல் அப்படின்னு வந்தாவே என்ன படிப்போம்? செல் அப்படின்னு வந்தாவே வந்து 2 டைப் படிப்போம். ஒன்னு ப்ரோகேரியாட்டிக் படிப்போம், இன்னொன்னு யூகேரியாட்டிக் படிப்போம். இந்த யூகேரியாட்டிக் தான் மோஸ்ட் டெவலப்டு அப்படின்னு படிப்போம். ப்ரோகேரியாட்டிக் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாக்டீரியா. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எர்த் ஃபார்ம் ஆகும்போது உருவான செல் தான் ப்ரோகேரியாட்டின்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ அனிமல் செல் அப்படின்னு வந்தாவே இது வந்து யூகேரியாட்டிக் செல். இதுல என்னென்னலாம் வரும்னு பாருங்க. லைசோசோம் வரும், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ், சைட்டோபிளாசம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரஃப்பான வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியர் பிளாசம், நியூக்ளியஸ், செல் மெம்பரன், கொள்கை அப்பாரட்டஸ், அதே மாதிரி சென்ட்ரியோல்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து ஞாபகத்துல வச்சுங்க. ஸோ ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா செல் வால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட பிளான்ட் செல்ல வந்து என்னன்னா இருக்கும், ஆனா அனிமல் செல்ல அது இருக்காது. ஸோ இது வந்து ஞாபகத்துல வச்சு, ஏன்னா இதுக்கு முன்னாடி அதை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட்டா? சரி, இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? மைட்டோகாண்ட்ரியா தான் வரும், ரைட்டா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ் த அமினோ ஆசிட் ஆர் ரெகனைஸ்ட் அண்ட் கேரிட் பை அப்படின்னு சொல்றாங்களே. இதுல ஆர்என்ஏல நிறைய டைப் ஆஃப் ஆர்என்ஏ இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சா மட்டும் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆர்என்ஏ, ஆர்என்ஏ பாருங்க, மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. மெசஞ்சர் ஆர்என்ஏட ரோல் என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ் பண்றதுக்கான ஒரு டெம்ப்ளேட்டை வந்து என்ன கிரியேட் பண்ணி கொடுக்குறது, ரைட்டா? அடுத்து ரெண்டாவது ரைபோசோமல் ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். இந்த ரைபோசோமல் ஆர்என்ஏட ரோல் என்ன அப்படின்னா நமக்கு நார்மலா தெரியும், ரைபோசோமோட ரோல் வந்து புரோட்டீனை சிந்தசிஸ் பண்றது. அதோட காம்பனன்ட் கொண்டதான் வந்து ரைபோசோமல் ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. மூணாவது டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா அமினோ ஆசிடை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். நம்ம புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும்போது உருவாகிறதா வந்து அமினோ ஆசிட். அதை வந்து என்ன பண்ற டிரான்ஸ்ஃபர் பண்ற ரோல் வந்து டிஆர்என்ஏ வந்து பண்ணும், ரைட்டா? சரி, அடுத்த ஆர்என்ஏ பார்த்தோம், HNRN சொல்லுவாங்க. அதாவது ஹெட்ரோஜெனிசிஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏ சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா mRNA ஒரு ப்ரீமெச்சூர் ஆர்என்ஏ தான் வந்துன்னா அதுதான் HNRNA சொல்லுவாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆர்என்ஏ பார்த்தோன்னா இந்த SNRNA சொல்லுவாங்க. அதாவது ஸ்மால் நியூக்ளியர் ஆர்என்ஏ சொல்லுவாங்க. என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம HNRNA பாத்தீங்களா, அது என்னன்னா ப்ரீமெச்சூர் ஆர்என்ஏ. அந்த ஆர்என்ஏ வந்து என்னன்னா ஸ்ப்ளைஸ் பண்றது, அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ரோல் எல்லாத்தையுமே இந்த SNRNA தான் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா இந்த mRNA. எம்ஐ மீன்ஸ் வந்து மைக்ரோ ஆர்என்ஏ. எப்படி SN ஸ்மால் நியூக்ளியர் ஆர்என்ஏ வந்து ஸ்பிளைசிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் HNRNA இருந்துச்சு, அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இது டார்கெட்டட் mRNA வந்துன்னா டிகிரேட் பண்றதுக்கான யூஸ் பண்ற ஒரு ஆர்என்ஏ தான் மைக்ரோ ஆர்என்ஏ. நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க, சரிங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா mRNA தரணும், RRNA தரணும், tRNA, HNRNA, SNRNA, mRNA தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? சரி, இப்போ வந்து என்ன கொஸ்டின்ஸ் வாங்கலாம். அவ என்ன கேட்டிருக்க அப்படின்னா அமினோ ஆசிடை வந்து ரெகனைஸ் அண்ட் வந்து கேரிட் பை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்பதான் நம்ம பார்த்தோம் டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ தான் பண்ணும். ஏன்னா டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏட ரோல் தான் பாத்தீங்கன்னா சரி, ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வந்துன்னா அமினோ ஆசிட் அப்படின்னு படிச்சிருக்கோம், ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? டி தான் வந்து வரும், ரைட்டா? ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க? இன் வெட்டிபிரேட்ஸ் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இன் செல் ஆஃப் which organ play a crucial role in detoxification of toxic compound அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலோட ரோல் தெரியாட்டாலுமே டீடாக்சிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஆர்கன் டீடாக்சிபிகேஷன் பண்ணா கண்டிப்பா கல்லீரல் தான் பண்ணும். ஆன்சர் லிவர் அப்படின்னு எடுத்தலாம். பட் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டதுனால நம்ம பேசிக்ஸ் வந்து ஒரு வாட்டி பார்த்தலாம். நம்மளுக்கு தெரியும் செல் இருக்கு அப்படின்னா மெனி செல்ஸ் சேர்ந்துதான் வந்து நம்மளுக்கு வந்து டிஷ்யூவா வரும், ரைட்டா? ஸோ மெனி டிஷ்யூஸ் சேர்ந்துதான் நம்மளுக்கு வந்து என்ன ஆர்கனா வரும். அந்த ஆர்கன் தான் ஒன் ஆஃப் த ஆர்கன் நம்மளோட லிவர் அப்படின்னு வச்சுக்கிறோமே. இதுல இந்த செல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா செல் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவுல வந்து என்ன நம்மளுக்கு நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியஸ் சுத்தி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற இதுதான் சைட்டோபிளாசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
இந்த சைட்டோபிளாசத்துல ஒன் காம்போனன்ட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட எண்டோபிளாஸ்மிக் வந்து ரெட்டிகுலம் இருக்கு. இதுல 2 டைப் இருக்கு, ஸ்மூத் இருக்கு, இன்னொன்னு வந்து ரஃப் இருக்கு. சரி, இப்ப என்ன தெரிஞ்சுக்கிறேன், இந்த லிவர் தான் வந்து என்னன்னா டீடாக்சிபிகேஷன் பண்றேன்னு சொல்றாங்கன்னா உண்மையிலே என்ன பண்ணும், அந்த லிவர்ல இருக்கிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருக்கிற ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் அந்த வேலையை பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிட்டா? சோ இதை வந்து ஒரு வாட்டி வந்து அப்படியே பார்த்தலாம். எனக்கு கம்ப்ளீட்டா என்ன கொடுத்திருக்கேன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கேன். நார்மலா நாமத்துல வச்சுக்கேன், எண்டோபிளாஸ்மிக்ல 2 வரும். ஒன்னு வந்துன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக், இன்னொன்னு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக். ஏன் இதை ரெண்டும் டிஃபரன்ஷியேட் பண்றாங்கன்னா, இந்த ரஃபோட எண்டோபிளாஸ்மிக்ல எது அட்டாச்சா இருக்குன்னா ரைபோசோம் வந்து அட்டாச்சா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப ரைபோசோமோட வேலை என்ன வரும்னா லிபிட் அண்ட் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். அப்ப என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து என்னன்னா நம்மளோட புரோட்டீன் அண்ட் லிபிட் சிந்தசிஸ் பண்றதுக்கான ரோலை வந்து பிளே பண்ணுன்னு எடுத்துக்கலாம்ல. அதே மாதிரி வந்து இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இப்பதான் பார்த்தோம், லிவர்ல வந்து என்னன்னா இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பண்ற வேலை தான் என்ன அப்படின்னா டீடாக்சிபிகேஷன்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அப்ப ரெண்டுக்குமே வந்து ரோல் இருக்கு. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் டெஃபினட்டா வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் இங்க என்ன வரும், லிவர் தான் வந்து கரெக்டான ஆன்சர் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பாருங்க, இல்ல என்ன சொல்லிக்கணும், a rate of enzyme catalyst reactions depends அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கான இங்க பாருங்க, நார்மலா ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைமோட ஆக்டிவ் சைட்ல ஒரு சப்ட்ராக்ட் வந்து அட்டாச் ஆச்சு அப்படின்னா அதன் மூலம் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் ஆகுமா, அதுக்கு பேர் தான் என்சைம் கேட்டலிஸ்ட் வந்து ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எங்க பாருங்க, என்சைம் வந்து சுக்ரோஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், சப்ட்ராக்டுக்கு வந்து சுக்ரோஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டு நம்மளுக்கு அட்டாச் ஆகும்போது வர்ற ப்ராடக்ட் பேர் தான் வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரூட்டோஸ். ஃபைனலா என்ன ஆகும், இந்த என்சைம் வந்து ஃப்ரீ ஆயிரும். மறுபடியும் இந்த சைக்கிள் வந்து இந்த செயின் வந்து ரிப்பீட்டேஷன் ஆகும். ரைட்டா? இந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரூட்டோஸை நம்மளோட செல் வந்து எனர்ஜிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு எதை டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு என்சைமோட கான்சென்ட்ரேஷன் இருக்கோ இல்ல எவ்வளவு சப்ட்ராக்டோட கான்சென்ட்ரேஷன் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து டிசைட் ஆகும். பிளஸ் அதோட சேர்த்து டெம்பரேச்சருமே வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அப்போ கொஸ்டினுக்கு வாங்கலேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அப்பான் தான் வந்து சப்ட்ராக்டோட வந்து கான்சென்ட்ரேஷன்ஸ், டெம்பரேச்சர் அண்ட் பிஹெச் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒன்லி ஆன் வந்து சப்ட்ராக்டோட கான்சென்ட்ரேஷன் அண்ட் பிஹெச் அண்ட் நாட் டெம்பரேச்சர். நான் இப்பதான் சொன்னேன், சப்ட்ராக்டோட கான்சென்ட்ரேஷன் அதே மாதிரி வந்து என்சைமோட கான்சென்ட்ரேஷன்ஸ் அதே மாதிரி வந்து டெம்பரேச்சர், இந்த மூணுமே வரும்னு சொன்னேன். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா. தேர்டு பாருங்க, இவன் வந்து சப்ட்ராக்டிவே இல்லைன்னு சொல்லிட்டான், அதனால இதுவும் தப்பாரு. இந்த ஃபோர்த்லயும் வந்து சப்ட்ராக்டிவ் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால இதுவும் தப்பாரு. ஆன்சர் வந்து ஏதா வரும். இதோட நம்ம அடிஷனல் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பிஹெச்சும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப என்ன வரும், சப்ட்ராக்ட் வரும், அதோட சேர்த்து என்சைம் வரும், அதோட சேர்த்து டெம்பரேச்சர் வரும், அதோட சேர்த்து பிஹெச் வரும். இந்த நாலுமே என்னன்னா எதை இதுதான் வந்து டிபெண்ட் பண்ணி எது நடக்கும் அப்படின்னா கேட்டலிஸ்ட் என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்டா? சரி, அப்ப கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வரும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயலாம். சோ இந்த கொஸ்டின் வந்து என்ன பாருங்க, என்ன சொல்லிக்கலாம், போத் ஸ்டார்ச் அண்ட் வந்து கிளைகோஜன் ஆர் மேட் அப் ஆஃப் குளுக்கோஸ் ஹவவர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒண்ணும் கிடையாது, இந்த குளுக்கோஸ் வந்து என்னன்னா ஸ்டோர் பண்ற இடம் வந்து வேற மாதிரி இருக்கும். பிளான்ட்ல ஒரு மாதிரி ஸ்டோர் பண்ணுவாங்க, அனிமல்ல வந்து ஒரு மாதிரி ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கான பேர் தான் வந்து இங்க கேட்டிருக்காங்க. சோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து இங்க பாருங்க, வாட் ஃபார்ம் ஆஃப் வந்து எக்ஸஸ் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்னா ஒண்ணும் கிடையாது, நம்ம குளுக்கோஸா வந்து கார்போஹைட்ரேட்டா இருக்க போகுது. ரைட்டா? சரி, இப்ப இந்த பிளான்ட்ல வந்து ஸ்டார்ச்சா ஸ்டோர் பண்ணுவாங்க, அனிமல்ல வந்து கிளைகோஜனா ஸ்டோர் பண்ணும். அனிமல்ல பர்டிகுலர் எங்க ஸ்டோர் ஆகுனா லிவர் பிளஸ் வந்து மசில்ஸ். இந்த ரெண்டுமே நீங்க பார்த்தாவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இதோட நம்ம அடிஷனல் என்ன லேர்ன் பண்ணணும், பிளான்ட் செல் அனிமல் செல் அப்படின்னு பாக்குறதுனால இது ரெண்டோட டிஃபரன்ஷியேட் மட்டும் வந்து ஒரு வாட்டி பார்த்தலாம். பிளான்ட்ல மட்டும் என்னென்னலாம் இருக்கும்னா செல்வால் இருக்கும், சென்ட்ரல் வேக்யூல்ஸ் இருக்கும், குளோரோபிளாஸ்ட். இது ஒன்லி இன் வந்து பிளான்ட் செல். அனிமல் செல்ல மட்டும் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆர் நோ வேக்யூல்ஸ், சென்ட்ரியோல்ஸ், அதே மாதிரி வந்து சென்ட்ரோசம், அதே மாதிரி வந்து ஃபிளாக்கலா. இது மூணு எதுல இருக்குன்னா அனிமல் செல்ல மட்டும் தான் இருக்கும். ரெண்டுமே காமனா இருக்குது பாத்தீங்கன்னா நம்ம ரைபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், பிளாஸ்மாவோட மெம்பரேன், கோல்கை அப்பேரட்டஸ், மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ் எல்லாமே பிளான்ட் செல்லையும் இருக்கும், அனிமல் செல்ல இருக்கும். இது ஏன் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஒன்லி இன் பிளான்ட் செல் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒன்லி இன் அனிமல் செல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. ரைட்டா? சோ அப்ப அவங்க கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம், நம்மளோட செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வரும். ஏன்னா கிளைகோஜன்ஸ் மேட் இன் வந்து அனிமல் செல்ல இருக்கும், அதே ஸ்டார்ச் அண்ட் மேட் இன் வந்து பிளான்ட் செல்ல இருக்கும். ஆன்சர் வந்து பி தான். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பாருங்க, இன் சம் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்பர் ஆஃப் பிளேட்லெட்ஸ் ஆர் ரெடியூஸ்டு குவிக்லி. பிளேட்லெட்ஸ் ஆர் எசென்ஷியல் பிகாஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. பிளேட்லெட்ஸ் நம்ம எங்க படிச்சிருப்போம்,
பிளட்டோட வந்துன்னா ஒன் ஆஃப் த காம்போனன்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். அதை நம்ம என்டையரா தெரிஞ்சுன்னா இதோட ரோல் வந்து ஈஸியா சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் பிளேட்ல வந்து பிளட்ல வந்து என்னென்னலாம் இருக்கும்னா பிளாஸ்மா இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும், பிளேட்லெட்ஸ் இருக்கும், ஆர்பிசி இருக்கும். பிளாஸ்மா என்ன அப்படின்னா லிக்விட் பார்ட் ஆஃப் வந்து பிளட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா சால்ட், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், யூரியா, புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. டபிள்யூபிசி நம்ம எல்லாருக்கும் தெரியும், இம்யூனியல் சிஸ்டத்துல வந்து என்ன பிளே பண்ணும். பிளேட்லெட்ஸ் வந்து என்ன பிளட் வந்து என்ன கிளாட் பண்ணும். ஆக்சுவலா இது என்ன ஒர்க் நடக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு இன்ஜுரிஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு தெரியும் பிளட் வந்து லீக் ஆகும். லீக் ஆச்சு அப்படின்னா என்னன்னா ப்ரெஷர் வந்து லோவை கிரியேட் பண்ணும். நம்மளுக்கு நார்மலா தெரியும் ஹார்ட் வந்து என்ன பம்ப் பண்றதுக்கு ஹை ப்ரெஷர் தேவையா இருக்கும். அப்பதான் காலில இருந்து தலை வரைக்கும் வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ண முடியும், ரைட்டா? இப்போ ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னா பம்ப் பண்ண முடியாது. இதை வந்து தடுக்கிற வேலை தான் யாரு அப்படின்னா நம்மளோட பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட் என்ன பண்ணும்னா அந்த லீக்கை வந்து என்ன பிளக் பண்ண பார்க்கும், அதை வந்து அடைக்க பார்க்கும். எதன் மூலம் அப்படின்னா கிளாட் பண்ணி, சரிங்களா? ஸோ இதோட ரோல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கலாம், பட் ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், என்ன சொல்லிருக்காங்க? தி அலாங் த ரெட் பிளட் செல் கேரி வந்து ஆக்சிஜன் சொல்றாங்க. டெஃபினட்டா கிடையாது, ஏன்னா பிளேட்லெட்டோட ரோல் இது கிடையாது. செகண்ட் பாருங்களேன், பிளேட்லெட் ஆர் இம்பார்ட்டன்ட் கேரி வந்து ஃபுட் டு செல் த்ரூ வந்து பிளட் சொல்றாங்களே, இதோட வேலை தான் வந்து என்ன ஆர்பிசி பண்ணும். ஸோ அதனால இதுவுமே வந்து தப்பாயிரும். தேர்ட் பாருங்களேன், பிளேட்லெட்ஸ் ரிமூவ் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த பிளட், இதுவும் கிடையாது. பிளேட்லெட்ஸ் அவர் ரோல் வந்து பிளட்டை வந்து கிளாட் பண்றது, இதுதான் வந்து கரெக்டான ரோல் ஆஃப் வந்து பிளேட்லெட்ஸ், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மெயின் காஸ் ஆஃப் வந்து இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு ஈஸியான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் வந்து ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்றாங்களே. ஃபர்ஸ்ட் ஆசிட் ரெயின் எப்படி உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சா இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரெண்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஒன்னு நைட்ரஜன் டை ஆக்சைடு, இன்னொன்னு சல்ஃபர் டை ஆக்சைடு. இது ரெண்டும் வந்து என்னன்னா நம்ம எமிட் பண்ணுவோம். எதன் மூலம் எமிட் பண்ணுவோம்னா, ஒன்னு நம்ம தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல வந்து எமிட் பண்ணுவோம். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பெட்ரோல் அதே மாதிரி டீசல் வந்து நம்ம பைக்கு கார் ஓட்டுறதுனால வந்து ரிலீஸ் பண்றது. இந்த மாதிரி நிறைய இதுல வந்து NO2 SO2 வந்துன்னா டைரக்டா வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அட்மாஸ்பியர்ல இது ரிலீஸ் பண்ணும்போது எதோட இது மிக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்மளோட கிளவுட்ஸ் மேட் அப் ஆஃப் வந்து வாட்டர் தான். அந்த வாட்டரோட வந்து என்னன்னா மிக்ஸ் ஆகும் போது எதா ஃபார்ம் ஆயிரும்? H2SO4, H1O3. இது மழைப்பொழிவா பொழியும் போது நம்மளுக்கு என்னன்னா ஈகோ சிஸ்டம் எல்லாமே வந்து டை ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப என்ன சொல்லலாம், மெயின் காஸ் அப்படின்னு பார்த்தாவே இந்த NO2 SO2 தானே. அதை வச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சன் காசஸ் வந்துன்னா ஹீட்டிங் ஆஃப் வந்து அப்பர் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர், இது மெயின் காசஸ் வந்து கிடையாது. செகண்ட் பாருங்களேன், பர்னிங் ஆஃப் த ஃபாசில் ஃபியூல் ரிலீசஸ் ஆக்சைடு ஆஃப் கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர் இந்த அட்மாஸ்பியர், இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அவன் கேட்டுறது மெயின் காசஸ் மட்டும் தான் கேட்டிருக்கான், அதனால கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும், ரைட்டா? ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்களேன், தி எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் டியூ டு ஃபிரிக்ஷன் அமாங் இட்ஸ் கிளவுட்னு சொல்றாங்களே, இது நம்மளோட தண்டருக்கு வந்து காரணமான ரீசனே தவிர இது எதுக்கு வராதுன்னா ஆசிட் ரெயினுக்கு வந்து வராது. ஃபோர்த் பாருங்க, த அட்மாஸ்பியர் ஆஃப் எர்த் வந்து கண்டெயின் ஆசிட்ஸ், டெஃபினட்டா இதுவும் தப்பாயிரும். அப்ப ஆன்சர் வந்து பி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பாருங்க, இல்ல என்ன சொல்லிருக்காங்க? பயோகேஸ் கன்ஸ்ட்ரக்ட் வித் எக்ஸலன்ட் ஃபியூல் விச் பர்ன் வித்தவுட் வந்து ஸ்மோக், த மெயின் கான்ஸ்டன்ட் ஆஃப் பயோகேஸ் சொல்றாங்களே. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஏன் கேட்டிருக்கலாம் அப்படின்னா, ரினியூவல் எனர்ஜி ரிலேட்டடா நிறைய மிஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம், ஃபர்ஸ்ட் சோலாருக்கான வந்து என்னன்னா அதிகமான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விண்டு. தேர்டு கேட்டகரியில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பயோகேஸ் இருக்கும். இதுல நிறையவே வந்து இனிஷியேட்டிவ்ஸ் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. இவன் கேட்டிருக்கிறது என்னன்னா பயோகேஸ்ல நிறைய கேஸ் இருக்கும், அதுல மெயின் கான்ஸ்டியூன் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இங்க பாருங்களேன், நம்மளோட மீத்தேன் தான் வந்து மேஜர் கான்ஸ்டியூன் இருக்கு. அப்ராக்சிமேட்லி 60 to 70% இருக்கு. ஃபாலோடு பை வந்துன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, ஃபாலோடு பை வந்து ஹைட்ரஜன், அதே மாதிரி வந்து H2O வாட்டர்லாம் இருக்கு, ரைட்டா? இப்ப பயோகேஸ் அப்படின்னு வந்தாவே மிக்சர் ஆஃப் கேசஸ் தான், அது பிரிடானண்டா இருக்கிறதா வந்து நம்மளோட மீத்தேன். ஸோ இது எதன் மூலம் உருவாக்குவாங்க இல்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா மைக்ரோபியலோட ஆக்டிவிட்டி. மைக்ரோபியல் அப்படின்னு வந்தாவே பாக்டீரியா, அதே மாதிரி வந்துன்னா என்சைம்ஸ், இதன் மூலம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம ஃபியூலா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் வாங்கலாம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எது மேஜர் கான்ஸ்டியூன் அப்படின்னா மீத்தேன் தான் வந்து மேஜரா கான்ஸ்டியூன் இருக்கும், ரைட்டா? ஸோ ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பாருங்க, டிப்ளேஷன் இன் த அட்மாஸ்பரிக் ஓஷன் லேயர் இந்த லாஸ்ட் செஞ்சுரி வாஸ் டியூ டு அப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்மளுக்கு என்னன்னா ஓசன் டிப்ளேஷன் ஏஜென்ட்ஸ் வந்து அது கேஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் சிஎஃப்சி வந்து ஓஷனை டிப்ளேட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிடும்ல. சிஎஃப்சில என்ன இருக்குன்னா குளோரின் இருக்கும், ஏன்னா குளோரோ ஃப்ளோரோ கார்பன்னால
நம்மளோட வந்து குளோரின் அதுல இருக்கு. இந்த குளோரின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட O3 ஓசன்ஸ் இது ஒரு ஃபார்மேஷனை உண்டாகும். என்ன பண்ணுன்னா அந்த O3 உடைச்சு விட்டுரும் ரைட்டா. அது எப்படி உடைக்கணும்? ClO பிளஸ் O2 வந்து உடைக்கும். மறுபடியும் இந்த ClO என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு ஒரு ஃப்ரீ எலிமெண்டா இருக்கிற ஓவோட ஜாயின் பண்ணிட்டு இதுல என்னத்தை கிரியேட் பண்ணி விட்டுருன்னா Cl பிளஸ் O2 மாத்தி விட்டுரும். அப்ப மறுபடியும் என்ன ஆகணும் யோசிச்சு பாருங்களேன். இந்த Cl இருக்குல்ல இது மறுபடியும் எதை போயிடும்? இந்த O3 இன்னொரு இருந்துச்சுன்னா அதோட போயிட்டு மறுபடியும் இந்த O3 வந்துன்னா கம்ப்ளீட்டா உடைச்சு விட்டுரும். ஸோ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கனால என்ன ஆயிருந்தா ஓஷன் வந்து டிப்ளேட் ஆயிட்டு இருக்கும். இது பேசிக்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணிவோம். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்க சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? இந்த CFC தான் என்ன பண்ணுது அப்படின்னா லாஸ்ட் செஞ்சுல மிகப்பெரிய ப்ராப்ளம் ஃபார் வந்து ஓஷன் டிப்ளீஷன்ஸ். பட் லேட்டர்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்ம HFC வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. HFC வந்து எதன் மூலம் பண்ணிருப்பாங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட் மூலம் வந்துன்னா உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கிறது. இப்ப ஏன் CFC நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரியணும். நம்மளோட வந்து என்னன்னா ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்துக்கங்க, இல்ல ஏர் கண்டிஷனர் எடுத்துக்கங்க, இல்ல பிளாஸ்டிக் ஃபோம் இதோட ப்ரொடக்ஷன் எல்லாத்துலயும் என்ன பண்றாங்கன்னா CFC யூஸ் பண்றாங்க. அதுக்கு காரணம் இட்ஸ் நான் ரியாக்டிவ், நான் ஃபிளேமபிள், நான் டாக்ஸிக் ஆர்கானிக் இருக்கிறனாலதான் மாலிகுலா இருக்கனால இது வந்து ஏசி ரெஃப்ரிஜரேட்டர்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் இதுல என்ன ஏதான் வரும். ஏன்னா CFC தான் வந்து ஓஷன் டிப்ளீஷனுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த லாஸ்ட் செஞ்சுரி வரைக்குமே ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க which one of the following holds true for a freely falling object அப்படின்னு சொல்றாங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடு வந்து தெரிஞ்சிருக்கும். நமக்கு டெஃபினட்டா தெரியும். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். என்ன சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் சொல்லுவோம். இது எப்படின்னா ஒரு ட்ரெயின் வந்து 1 ஹவருக்கு ஒரு 30 கிலோமீட்டர் வந்து போறதா வச்சுக்கலாம். இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்? ஸ்பீடுன்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ இதை நம்ம வெலாசிட்டியில வந்து என்ன சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். வெலாசிட்டி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, டைரக்ஷனை வச்சு சொல்லுவாங்க. அதே ஸ்பீடு தான் அந்த ட்ரெயின் வந்து என்னன்னா ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம்? வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்சலரேஷன்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். அக்சலரேஷன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, நம்மளோட இது வந்து இந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது எதை வச்சு அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு வந்து டைம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம்? அக்சலரேஷன் சொல்லுவோம். தமிழ்ல முடுக்கம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது நார்மலா ஒருத்தவங்க வந்து என்னன்னா மேல இருந்து ஃபாலோ ஆகுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எத்தோட வந்துன்னா சர்ஃபேஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் ரைட்டா. ஸோ இங்க இருந்து வந்துன்னா இது நம்மளோட வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இங்க இருந்து ஒருத்தவங்க ஃபாலோ ஆகுறான்னு வச்சுக்கலாம். இது எப்படி நாவத்துல வச்சுன்னா ஸ்கை டைவ் வந்துன்னா நாவத்துல வச்சுக்கோங்க. இப்ப ஸ்கை டைவ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஃபாலோ ஆனா அப்படியே மறந்துட்டே இருப்பாங்க. ஏன் இவங்க மறந்துட்டே இருக்காங்கன்னா ஏரோட வந்துன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஏர் அவங்களை வந்து என்ன மேலே கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கும். பட் ஒன்ஸ் ஒரு அளவுக்கு மேல கீழே வரும்போது என்னன்னா ஃபாஸ்டா வந்து கீழே நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. ஏன் ஃபாஸ்டா கீழே நோக்கி வருவோம்னா இந்த இடத்துல ஏர் ரெசிஸ்டன்ட் இருந்தாலுமே பட் கிராவிட்டியோட புல் வந்து ரொம்ப ஹையா இருக்கனால ஃபாஸ்டா கீழே வந்து நோக்கி வருவாங்கல்ல. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து என்னன்னா அப்படியே மிதந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கீழே வரும்போது வந்து ரொம்ப ஸ்பீடா கீழே வராங்களே. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? அக்சலரேஷன்ஸ் வந்து என்ன சேஞ்ச் ஆகுதா ரைட்டா. ஏன்னா அக்சலரேஷன் அப்படின்னாவே என்ன சொல்லியிருந்தோம்? வெலாசிட்டியோட வந்து என்னன்னா சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நடந்ததா அதுதான் அக்சலரேஷன். அப்ப இந்த இடத்துல என்னன்னா அக்சலரேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே இதை இப்ப ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதே எர்த்தோட சர்ஃபேஸ் வச்சுக்கிறோம். இந்த இடத்துல என்ன வச்சுக்கிறோம்? ட்ரோபோஸ்பியர் வந்து வச்சுக்கிறோம். இப்ப இங்க இருந்து ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு இதை வந்து ஃபாலோ ஆகிறான்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன ஆக மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல அக்சலரேஷன் சேஞ்ச் ஆகாது. ஏன் சேஞ்ச் ஆகாதுன்னா இந்த இடத்துல ஏரோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து வேக்கமான ஒரு பிளேஸா இருக்கும். வேக்கம் பிளேஸ் தான் வந்துன்னா ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் வந்து இதாகும். அப்படி வேக்கமான இதுல ஃப்ரீயா ஃபாலோ ஆகும் போது என்ன நடக்காது அப்படின்னா ஜஸ்ட் யூனிஃபார்ம் வந்துன்னா அக்சலரேஷன்ல தான் இவங்க வந்து என்ன ஃபாலோ ஆவாங்களே தவிர என்ன ஆகாதுன்னா அக்சலரேஷன் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல லேர்ன் பண்ணிக்கணும் சரிங்களா. அப்ப அதை வச்சு சொல்லும் போது என்ன சொல்லலாம்? இந்த ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் படி எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இட் மூவ் வித் வந்து யூனிஃபார்ம் அக்சலரேஷன்ஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? சவுண்ட் வேவ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 2 கிலோஹெர்ட்ஸ் has a wavelength of 35 centimeter in a given medium. How long will it take to travel a distance of 2.1 kilometer through the medium சொல்றாங்கல்ல. இந்த கொஸ்டின் என்னதான் கேட்டிருக்கேன்னா how long அப்படின்னு கேட்டிருக்காங்க. how long அப்படின்னா என்ன சொல்லுவோம்? டைம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. பட் ஆப்ஷன்ல பாருங்க எல்லாமே செகண்ட்ஸ்ல இருக்காங்க. அதனால நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது ஃபார்முலா இருக்குன்னு தெரியுங்களா? ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் சொல்லுவோம். எனக்கு டைம் தான் வேணும் அப்படின்னு என்ன டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். பட் இங்க ஒரு வாட்டி கொடுத்தா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். இங்க ஃப்ரீக்வன்சி பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க? 2 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் ஹெட்ஸுக்கு மாத்திரம் ஏன்னா கிலோல இருக்க எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்து செகண்ட்ஸ்ல இருக்கிறதா. அப்ப என்ன வரும்? 2 இன்ட்டு கிலோக்கு என்ன 10⁻³ ஹெட்ஸ் அப்படின்னு மாத்திக்கிறோம் ரைட்டா.
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வேவ் லென்த் வந்து என்னன்னா லாம்டா அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லியிருக்கோம், 35 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கோம். இதை நான் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண என்ன சொல்றோம், 1 சென்டிமீட்டர் 0.01 மீட்டர்னு சொல்லுவோம். அதனால என்ன பண்ணுவோம், 0.35 மீட்டர் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிடுவோம். ரைட்டா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் வந்து பாருங்களேன், 2.1 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் எதை மாத்துவோம் அப்படின்னு பார்த்தோம், மீட்டருக்கு மாத்தணும் அப்படின்னா 2.1 இன்ட்டு 10⁻³ மீட்டர் மாத்திரும். ரைட்டா? ஆனா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா, கிலோமீட்டர் இருந்துச்சு மீட்டரா மாத்தணும் அப்படின்னா 5/8 பண்ணுவோம். அது ஞாபகத்துல வச்சுங்க. அது கிலோமீட்டர் பர் வந்து என்ன அப்படின்னா ஹவர்ல இருந்தா தான் மீட்டர் பர் செகண்ட்ல மாத்திருக்காரு. அது வேற இது வேற, அதை புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்ணலாம்னா, நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. டிஸ்டன்ஸ் என்ன, 2.1 இன்ட்டு 10⁻³ மீட்டர் இருக்கு. ஆனா ஸ்பீடு வந்து தெரியாது. ஏன்னா நம்ம நார்மல் ஸ்பீட்னா என்ன சொல்றோம், கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கும். அதை நம்ம டைரக்டா எடுத்து போடுவோம். பட் இந்த இடத்துல ஸ்பீடு எது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கான ஒரு ஃபார்முலா தான் பாருங்க. இங்க பாருங்களேன், ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த் வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஃப்ரீக்வன்சியும் லாம்டா வேவ் லென்த் ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமே, இவங்க கொடுத்த மாதிரி மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், நம்மளோட ஃப்ரீக்வன்சி வந்து 2 இன்ட்டு 10⁻³ இருக்கு. லாம்டா என்னன்னா 0.35 இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த 10⁻³ இந்த 10⁻³ அடி ஆயிரும். மிச்சம் என்ன ஆகும், இந்த 2.1 இந்த 2 இன்டு 0.35 இருக்கு. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா 0.7 அப்படின்னு வரும். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு அதாவது புள்ளி எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாமே. இப்ப 21/7 வரும். இதை அடிச்சா என்ன வரும், 3 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அப்ப 3 செகண்ட்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரி, இதை நான் சொன்னதான் இங்கேயுமே வந்து என்ன போட்டிருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டா? அப்ப ஆன்சர் 3 செகண்ட் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கன்சர்வேஷன் லா இஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் நியூட்டனோட தேர்ட் லா ஆஃப் மோஷன் சொல்றாங்கல்ல. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்சர்வேஷன் லாவுக்கும் நியூட்டனோட லாவுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நியூட்டன் லா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லும், லா ஆஃப் இனர்ஷியா சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாடி மூவிங்ல இருக்கு, இல்ல ரெஸ்ட்ல இருந்துன்னா மூவிங்ல தான் இருக்கும், இல்ல ரெஸ்ட்ல தான் இருக்கும். அன்லெஸ் வந்துன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகாத வரைக்கும். அதுதான் லா ஆஃப் இனர்ஷியா. செகண்ட்ல என்ன சொல்லும் அப்படின்னா, ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு மாஸ் அண்ட் அக்சலரேஷன் எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லும். தேர்ட்ல என்ன சொல்லும், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வந்து ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் லா படி என்னன்னா, எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னா, அப்ப ஈக்குவல் அண்ட் ஆகுதுல, இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டோட்டல் மூமெண்டம் பாத்தீங்கன்னா கன்சர்வ் ஆகும். எந்த இடத்துலயும் வந்து சேஞ்ச் ஆகல. சேஞ்ச் எங்க ஆகும்னா நியூட்டனோட செகண்ட் லா படி தான் ஆகும். அப்ப தேர்ட் லாவை டோட்டல் மூமெண்டம் கன்சர்வ் பண்றதுனால இதன் மூலம் உருவானப்பட்ட லா தான் வந்து என்ன, லா ஆஃப் வந்து மூமெண்டம். ரைட்டா? இந்த லா எது கீழே இருக்கும்னா கன்சர்வேஷன் லா கீழே இருக்கும். நீங்க தெரிஞ்சுக்கலாம், இந்த லா ஆஃப் மூமெண்டம் வந்து கான்சிக்வன்ஸ் ஆஃப் வந்து நியூட்டனோட தேர்ட் லா அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் பாருங்க. ஸோ எந்த லா நியூட்டனோட தேர்ட் லா மூலம் உருவாச்சு அப்படின்னா லா ஆஃப் வந்து கன்சர்வேஷன். அப்ப கன்சர்வேஷன் ஆஃப் வந்து மூமெண்டம், பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், a method used in separating a mixture of two miscible liquids having sufficient difference in their boiling point சொல்றாங்களே. மிக்சரை செப்பரேட் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. பட் அதுல ஒன் ஆஃப் த மெத்தட் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கேன். நம்ம என்சிஆர்ட்ல என்னென்ன மெத்தட்லாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். இங்க பாருங்களேன், மிக்சரை செப்பரேட் பண்றதுக்கு இம்பார்ட்டன்டான மெத்தட் எவாப்ரேஷன்ஸ், சென்ட்ரிஃபிகேஷன்ஸ், டீகான்டினேஷன்ஸ், சப்ளிமியேஷன்ஸ், சென்ட்ரிஃபிகேஷன், குரோமோட்டோகிராஃபி, டிஸ்டிலேஷன் அண்ட் ஃபிராக்ஷனல் வந்து டிஸ்டிலேஷன் சொல்றாங்க. டிஸ்டிலேஷன் மெத்தடுக்கு வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு சிம்பிள், இன்னொன்னு வந்து ஃபிராக்ஷனல். சரியா? இந்த டிஸ்டிலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம் சில கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாய்லிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்து என்ன இருக்கக்கூடாது, நாட் மோர் தென் 25 கெல்வின் இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ மிஸ்சிபிள் அப்படின்னு ஒரு வேர்டு இருந்துச்சுல, அப்படின்னா என்னன்னா ஹோமோஜீனியஸ் மிக்ஸ் சொல்லுவாங்க. ஹோமோஜீனியஸ்னா சேம் சப்ஸ்டன்ஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு, அதை செப்பரேட் பண்றதுக்கான யூஸ் பண்ற மெத்தட் தான் டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்சிஆர்ட்ல கொடுத்துருந்தாங்க, இதை நம்ம பாத்துக்கிற வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த மெத்தட்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, பெட்ரோலியமோட பை ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எப்படி வந்து என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து பிரிக்கிறதா சொல்றாங்க. ரைட்டா? சரி, இப்ப வாங்கல நம்மளோட ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான வந்துன்னா மிக்சர் செப்பரேட் பண்றதுக்கான மெத்தட் அப்படின்னா நம்மளோட சிம்பிள் டிஸ்டிலேஷன். ஏன்னா இதோட கண்டிஷன் ஒன் ஆஃப் த கண்டிஷன் பார்த்தோம், பாய்லிங் பாயிண்டோட டிஃபரன்ஸ் வந்து சஃபிஷியண்டா இருக்கணும், 25 கெல்வினுக்கு மேல வந்து என்ன போகக்கூடாதுன்னு சொல்லிப்பாங்க. ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பாருங்களேன், இல்ல என்ன சொல்லியா, ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. இது என்னன்னா அலாய்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினுக்கான கம்ப்ளீட்டா வந்து லேர்ன் பண்ணிடலாம். அலாய்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி எலிமெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும். எலிமெண்ட்னா ஒரு சிங்கிள் ஆட்டம் இல்ல குரூப் ஆஃப் சேம் ஆட்டம். இங்க பாருங்களேன், சேம் இது இருந்தா மட்டும்தான் என்ன சொல்லுவாங்க, எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா
டூ டிஃப்ரெண்ட் ஆட்டம் வந்துன்னா ஜாயின் ஆகுதுன்னா அதுதான் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மிக்சர் அப்படின்னு டூ ஆர் மோர் காம்பவுண்ட் வந்து ஹெட்டரோஜெனிஸாவும் இருக்கலாம் இல்ல ஹோமோஜெனிஸாவும் இருக்கலாம். இது வந்து ஹோமோஜெனிஸா இருக்கு, இது வந்து ஹெட்டரோஜெனிஸா இருக்கு ரைட்டா. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை வச்சு அலாய் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு அலாய் என்ன சொல்லுவாங்கன்னா மிக்சர் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் வந்துன்னா அட்லீஸ்ட் ஒன் வந்து என்னன்னா மெட்டலா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா மிக்சர் இருக்கு, அதுல ஒன் சைடு வந்து டெஃபினட்டா மெட்டல் இருக்கும், இன்னொரு சைடு நான் மெட்டலா இருக்கலாம் சொல்றீங்களா. அப்ப அலாய் இஸ் அ மிக்சர் ஆஃப் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் ஆர் டூ டிஃப்ரெண்ட் மெட்டலா கூட இருக்கலாம். சோ இதுதான் வந்து என்னன்னா அலாய் அப்படின்னு சொல்றது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரான்ஸ் இருக்கு, பிராஸ் இருக்கு, நிக்ரோம் வந்து இருக்கு. ஜஸ்ட் வந்து நம்ம நோட் பண்ணிக்கிட்டு சரிங்களா. சரி இப்போ வந்து இந்த ஆப்ஷன் வாங்கலாம். என்ன சொல்லலாம், அலாய் ஆர் வந்து மிக்ஸ்ன்னு சொல்றேன். டெஃபினட்டா இது வந்து கரெக்ட் ரைட்டா. அலாய் ஆர் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்களான்னு பாருங்க. நீங்க காம்பவுண்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இங்க பாருங்க, டூ டிஃப்ரெண்ட் ஆட்டம் வந்து ஜாயின் ஆகுது. இந்த ஜாயின் ஆகும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ரெண்டும் வந்து யுனைடெட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம் ஜாயின் பண்ணும்போது காம்பவுண்ட் வந்து யுனைடெட் ஆயிரும், ஒரே மாதிரி ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஆனா மிக்சர்ல என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகுது, அது தனித்தனியா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா மிக்சர் வேற காம்பவுண்ட் வேற. காம்பவுண்ட்ல எல்லாமே யூனிஃபைட் ஆயிருது, ஆனா மிக்சர்ல வந்து என்னதான் யூனிஃபைட் ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் அது கம்ப்ளீட்டா ஒட்டாது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் இருக்குன்னா அதுக்கான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தனியா அட்டாச்சா இருக்கும். அதே மாதிரி நான் மெட்டல் இருக்குன்னா அதோட தனி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அட்டாச்சா இருக்கும். இதுதான் வந்து மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால அலாய என்ன சொல்ல மாட்டாங்கன்னா காம்பவுண்ட் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க ரைட்டா. தேர்ட் பாருங்க, அலாய்ஸ் ஆர் ஆல்வேஸ் மேட் அப் ஆஃப் மெட்டல்னு சொல்றாங்க. டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா மெட்டலும் இருக்கலாம் பிளஸ் வந்து நான் மெட்டல் இருக்கலாம். ஆனா ஒன் ஆஃப் த இது எலிமெண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து இருக்கணும் சரிங்களா. அதனால சியும் வந்து தப்பாயிரும். ஃபோர்த் பாருங்களேன், ஆல் அலாய் கண்டெயின் கார்பன் அஸ் ஒன் ஆஃப் தியர் காமன் சொல்றாங்க. இது டெஃபினட்டா தப்பு. ஏன் அப்படின்னா கார்பன் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். அப்ப கரெக்ட் ஆன்சர் வரும் அலாய் ஆர் வந்து மிக்சர் அப்படின்னு வருது. ஞாபகத்துல வச்சுக்க, மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கும் ஒரு சின்ன மைனூட் டிஃபரன்ஸா இருக்கும். அதை தெரிஞ்சா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். சரி அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் வந்து என்ன பாருங்களேன், என்ன சொல்லிருக்காங்க, காமன் எலிமெண்ட் இன் கிராஃபைட், ஃபிளரின், டைமண்ட் அண்ட் கிராஃபின் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே அல்லோட்ராப்ஸ் ஆஃப் வந்து கார்பன். கார்பன்ல இருந்து வந்ததுதான் என்னன்னா கிராஃபைட், டைமண்ட், கார்பன் நானோடிப், கிராஃபின், ஃபிளரின் எல்லாமே சரிங்களா. அப்ப என்ன சொல்லலாம், கண்டிப்பா வந்து இது மேட் அப் ஆஃப் வந்து கார்பன் அப்படின்னு சொல்லிடுறேன் ரைட்டா. சோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், கார்பன். ஃபோர்த் தான் வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பாருங்களேன், இல்ல என்ன சொல்லியிருக்காங்க, கேஸ் ஜென்ரேட்டட் ஆன் ரியாக்டிங் ஜிங்க் வித் வந்துன்னா டைல்யூட் சல்பியூரிக் ஆசிட்னு சொல்றாங்களா. அதாவது ஜிங்கையும் நான் சல்பியூரிக் ஆசிடையும் வந்து நான் ரியாக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு கேஸ் கிடைக்குதான். அந்த கேஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்க் சல்பியூரிக் ஆசிடையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி இது நான் என்சிஆர்ல இருந்து எடுத்தேன். என்சிஆர்ல ரெண்டு சொல்லியிருந்தாங்க. ஒன்னு ஒரு மெட்டலையும் ஒரு ஆசிடையும் வந்து என்னன்னா கனெக்ட் பண்றேன் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சால்ட்டும் ஹைட்ரஜனும் கிடைச்சிடாங்க. ஹைட்ரஜன் மீன்ஸ் வந்து கேஸ், நம்மளுக்கு வந்து ஒரு சால்ட் வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் மெக்னீசியம் அண்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். மெக்னீசியம் வந்து மெட்டல், ஆசிட்க்கு வந்து ஹைட்ரோகுளோரிக். இதை நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், மெக்னீசியம் குளோரைட் சால்ட் கிடைக்குதான், ஹைட்ரஜன் வந்து கிடைக்குது. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்போ ஒரு மெட்டலையும் ஒரு ஆசிடையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு சால்ட்டும் ஒரு ஹைட்ரஜனும் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. இது கொஸ்டின்ல கேட்டதுனால இந்த அப்கமிங்க்கு வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா ஒரு ஆசிடையும் கார்போனேட்டையும் நீங்க வந்து என்னன்னா ரியாக்ட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, சால்ட் கிடைக்குதான், வாட்டர், அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், சல்பியூரிக் ஆசிட் ஒரு காப்பர் கார்பனேட் இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க, காப்பர் சல்பேட் ஒரு சால்ட் கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது, CO2 கிடைக்குது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, மெட்டலையும் ஆசிடையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா சால்ட் ஹைட்ரஜன் கிடைக்குது. ஒரு ஆசிடையும் கார்பனேட்டையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. இதுதான் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு. இது ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன் என்னென்னலாம் வந்து ஆகுதுன்னு. ஒரு மெட்டல் ஒரு ஆசிட் கனெக்ட் பண்ணும்போது ஒரு சால்ட் ஹைட்ரஜன் கிடைக்குன்னு சொல்லலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு வாங்கலாம். அவன் என்ன சொல்லியிருக்கான், ஜிங்க் வந்து என்னன்னா நம்மளோட வந்து என்ன மெட்டல் ரைட்டா. ஒரு மெட்டலையும் ஒரு ஆசிட் சல்பியூரிக் ஆசிட் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு இடத்துல எழுதுறேன், ஒரு மெட்டல் இருக்கு பிளஸ் வந்து நம்மளோட ஒரு ஆசிட், இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ஒரு சால்ட் கிடைக்கணும் பிளஸ் வந்து என்ன ஒரு ஹைட்ரஜன் கிடைக்கணும் ரைட்டா. அந்த ஹைட்ரஜன் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா கேஸ். அப்ப ஆன்சர் என்ன வரும், சி ஹைட்ரஜன் தான் வரும் ரைட்டா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, an aqueous solution of salt known as வந்து பிரைம். இந்த சால்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்களே கெமிக்கல் நேம் தான் கேட்டிருக்காங்க. அதாவது
ஒரு கடல்ல இருந்து டைரக்டா எடுக்கிற உப்பு பேர் தான் வந்து பிரைன் சொல்லுவாங்க. அதுல இருக்கிற சால்ட்டோட நேம் தான் கேட்டிருக்காங்க. பட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்ல எதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம கடல்ல இருந்து எடுக்கிற உப்பை டைரக்டா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுல சில சேஞ்சஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அந்த சேஞ்சஸ் பேர் தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரைட்டா? அதாவது நம்ம கடல்ல இருந்து எடுக்கிற உப்போட என்ன சொல்யூஷன் இருக்குன்னா சோடியம் குளோரைட் சொல்யூஷனா இருக்கும். அதை சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனா வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இதை எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதாவது கரண்ட் வந்து என்ன பாஸ் பண்றாங்க. ஒரு சைடு கேத்தோட்ல வந்து குளோரின் கேஸும் ஆனோட்ல ஹைட்ரஜன் கேஸும் வச்சும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் குளோரைட் சொல்யூஷன்ஸ் டர்ன் இன்டு சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இது என்சிஆர்டியோட சாப்டர்ல தான் இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். சரி, இப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? அவன் கேட்டிருக்கிறது அந்த பிரைன், அந்த கடல்ல இருந்து எடுக்கிற உப்போட நேம் தான் கேட்டிருக்கான். சோடியம் குளோரைட் தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இன் ஹியூமன் யூரியா இஸ் மெயின்லி ஃபார்ம்டு ஃப்ரம் த மெட்டபாலிசம் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பனன்ட் ஆஃப் ஃபுட் சொல்றாங்களே. நம்ம ஃபுட் இன்டேக் எடுக்கும்போது நிறைய இது எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும். ரைட்டா? ஆனா மிச்சம் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்கிரீட் பண்ணும்போது யூரியாவா வந்து ஃபார்ம் ஆகும். இப்ப அவன் கேள்வி என்னன்னா எல்லா இதுமே யூரியா ஃபார்ம் பண்றதுல சில காம்பனன்ட் ஆஃப் ஃபுட் தான் வந்து யூரியாவை கன்வெர்ட் ஆகும். அதுதான் என்னன்னு கேட்டிருக்கேன். ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் நான் என்சிஆர்ல மென்ஷன் பண்ணிங்க. அதை டைரக்டா நான் எடுத்திருக்கேன். நம்ம யூரியா வந்து என்னன்னா நைட்ரஜனேஸ் வந்து வேஸ்ட்னு தெரியும். ஸோ இப்போ புரோட்டீன் வந்து என்னன்னா மேட் ஆஃப் என்னன்னா அமினோ ஆசிட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இது எங்க படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ரைபோசோம் தான் புரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்ணும். அப்ப அந்த சிந்தசைஸ் பண்ண புரோட்டீன் மேட் ஆஃப் அமினோ ஆசிட் அப்படின்னு அதுலயே படிச்சிருக்கலாம். ஸோ அந்த இதை வச்சுதான் சொல்றேன். சரிங்களா? நான் ஏன் இதை மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொஸ்டின் சயின்ஸை பொறுத்தளவுக்கு என்சிஆர்டி இருந்தா கொஸ்டின் கேட்கறதுனால அதோட சாப்டர் எல்லாத்தையுமே நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ரைட்டா? ஸோ அந்த இதுல இந்த சாப்டர் பாருங்க எஸ்கிரேட்டரி ப்ராடக்ட் அண்ட் தியர் எலிமினேஷன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம யூரியா மேட் ஆஃப் பாத்தீங்கன்னா அமோனியா இருக்கும், யூரிக் ஆசிட் இருக்கும், யூரியா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், அதே மாதிரி அயன்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? இப்ப கொஸ்டின்ஸ் வந்து வாங்க என்ன கேட்டிருக்கேன், எந்த காம்போனன்ட்ல இருந்து யூரியா வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நம்மளோட அமினோ ஆசிட். ஏன்னா அமினோ ஆசிட் தான் மேட் ஆஃப் வந்து என்ன புரோட்டீன். புரோட்டீனோட மெட்டபாலிசம் அப்பதான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா யூரியாவும் ஃபார்ம் ஆகும். அப்ப கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு ஈஸியான கொஸ்டின். லிம்ப் இஸ் மெயின்லி ஃபார்ம்டு ஃப்ரம் த பிளாஸ்மா ஆஃப் பிளட் அண்ட் சரௌண்ட் த வந்து செல். த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளட்டுக்கும் லிம்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம தெரியும் லிம்ப் வந்து என்னன்னா எலும்பு மஞ்சள்னு சொல்லுவோம். இந்த எலும்பு மஞ்சள் தான் WBC வந்து என்னன்னா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்மளோட ஸ்கூல்லேயே வந்து படிச்சிருக்கோம். ஜஸ்ட் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ரெண்டு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்னு பிளட்டுக்கும் இன்னொன்னு லிம்புக்கும் வந்து டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பாருங்களேன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் வந்து பிளாஸ்மா, எரித்ரோசைட், லூக்கோசைட், அதே மாதிரி வந்து பிளேட்லெட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்சிஆர்ல இருந்தா ஜஸ்ட் நீங்க வந்து அதை ரிவைஸ் பண்றதுக்காக தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சாப்டர் என்ன அப்படின்னா பாடியோட வந்து ஃப்ளூயிட், அதோட சர்க்குலேஷன்ஸ். இதுல நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது பாருங்களேன். நம்மளோட இதுல அதாவது பிளட்டோட கான்செப்ட்ல என்னென்னலாம் காம்பனன்ட் இருக்குன்னா ஒன்னு எரித்ரோசைட். எரித்ரோசைட் தான் RBC அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து லியூக்கோசைட். லியூக்கோசைட் WBCன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா நம்மளோட த்ரோம்போசைட். த்ரோம்போசைட் தான் பிளட்டோட வந்து பிளேட்லெட்ஸ். இது வந்து பிளட் கிளாட் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ இங்க வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் பார்த்தோம். ஏன்னா என்சிஆர்ல கொடுக்குறது அப்படியே டேரக்டா கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. இதுல யூஸ் ஆஃப் என்னன்னு தெரியணும், RBC என்ன தெரியணும், ஏபி குரூப்னா நம்மளோட வந்து பிளட் குரூப்போட இது, பிளேட்லெட்ஸோட ஒர்க், சிஸ்டோல் அப்படின்னா ஒர்க். இது எல்லாத்தையும் வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. ரைட்டா? சரி, இப்போ வந்து பிளட் அண்ட் வந்து லிம்புக்கோட டிஃபரன்ஸ் பார்த்தலாம். என்ன சொன்னா பிளட் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாஸ்மா, எரித்ரோசைட். எரித்ரோசைட் அப்படின்னா RBC வரும், லுக்கோசைட் அப்படின்னா அந்த WBC வரும், பிளேட்லெட் வரும். ரைட்டா? லிம்ப்ல பாருங்க இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாஸ்மா அண்ட் வந்து லூக்கோசைட் சொல்றாங்க. லூக்கோசைட் அப்படின்னு வந்தா என்ன சொல்லுவோம், ஒன்லி வந்துன்னா WBC மட்டும் தான் சொல்லுவாங்க. ரைட்டா? அப்ப இதுல எது வராதுன்னா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிற வேண்டியது என்னன்னா லிம்ப பொறுத்தளவுக்கு RBC இதுல வராது. அதுதான் நம்ம வந்து லேர்ன் பண்ண வேண்டியது. ரைட்டா? சோ அடுத்து வந்து செகண்ட் பாருங்க இட் இஸ் ரெட் இன் கலர் டியூ டு வந்து ஹியூமோகுளோபினோட பிரசன்ஸ் இருக்கும். ரைட்டா? இது கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பாருங்க இட் பிளாஸ்மா ஹாஸ் மோர் புரோட்டீன், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். இதோட பிளாஸ்மாலாம் வந்து ஃபியூவரான புரோட்டீன் தான் இருக்கும். சரி, பிளட் டூலோட வேலை என்ன இருக்கும் அப்படின்னா இட்ஸ் கேரி மெட்டீரியல்ஸ் டுவர்ட்ஸ் வந்து அவே ஃப்ரம் த டிஷ்யூ ஆக்டர்ஸ் வந்து நம்ம வீக்கல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? சோ இதே இது லிம்ப்ல வந்து பாருங்க இதுக்கான என்ன டிஃபரன்ஸ் வரும், இட்ஸ் டிரான்ஸ்ஃபர் மெட்டீரியல் ஃப்ரம் த பிளட் டு த பாடி செல் அண்ட் வைஸ் வெர்சா சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம், இது ஆக்டர்ஸ் வந்து மிடில்மேன் சொல்லலாம். பிளட் ஆக்டர்ஸ் வந்து வீக்கல், லிம்ப் வந்து ஆக்டர்ஸ் மிடில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட் மோஸ்ட்லி என்ன பண்ணும் அப்படின்னா மெட்டீரியலை கேரி பண்ணும். லிம்ப் என்ன பண்ணும்னா மெட்டீரியலை பிளட்ல இருந்து பாடிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். ரைட்டா? சோ இந்த ரோல் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன வரும் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the limb does not contain வந்துனா RBCன்னு சொல்றாங்களா. எஸ். இப்ப நம்ம படிக்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்பை பொறுத்தளவுக்கு என்ன இருக்காதுன்னா RBC இருக்காது. ஆனா நம்ம பிளட்ல பார்க்கும்போது வந்து மூணுமே இருக்கும். பிளாஸ்மா இருக்கும்,
ஆர்பிசி இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும், பிளேட்லெட் இருக்கும். இதை நீங்க மறந்துடக்கூடாது ரைட்டா. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், அவன் கரெக்ட் தான் கேட்டான். இருந்தாலும் செகண்ட் வந்து பார்க்கலாம், லிம் டஸ் நாட் கண்டைன் வந்துன்னா டபிள்யூபிசி சொல்றாங்க. டெஃபினட்டா வந்து லிம்ப்ல என்ன இருக்குன்னா டபிள்யூபிசி இருக்கும். தேர்டு பாருங்க, லிம்ப் கண்டைன் போத் ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி கிடையவே கிடையாது. ஆர்பிசி நாட் பார்ட் ஆஃப் வந்து லிம்ப். டி பாருங்க, லிம்ப் டஸ் நாட் கண்டைன் வந்து எனிஸ் எல்லாம் கிடையாது. இது கண்டைன் வந்து என்னன்னா நம்மளோட வந்து என்ன டபிள்யூபிசி வந்து இது இருக்கும் ரைட்டா. இதுல என்ன இருக்காதுன்னா ஆர்பிசி லிம்ப்ல இருக்காது. அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்க்கலாம். இதுல என்ன சொல்லிக்கும், ஃபார் த டைஜஷன் ஆஃப் வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் வந்து ஃபேட், என்சைம் சச்சஸ் அமிலேஸ், ட்ரைஸ்பின் அண்ட் லிப்பேஸ் ஆர் வந்து ரெக்வயர்ட். இட் இஸ் செக்ரிகேட்டட் இன்டு த டியோண்டம் த்ரூ அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இது எல்லாமே என்ன அப்படின்னா காம்பனண்ட் ஆஃப் ஃபுட். இதை நான் டைஜஸ்ட் பண்றதுக்கு சில என்சைம் வந்து தேவைப்படுது. அதுதான் அமிலேஸ், ட்ரைஸ்பின் அண்ட் லிப்பேஸ். இதை என்சைமை ப்ரொடியூஸ் பண்ற ஆர்கன் எது? அந்த ஆர்கன் டைரக்டா எதுல வந்து செக்ரிகேட் பண்ணா டியோண்டம்ல செக்ரிகேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அந்த ஆர்கனோட நேம் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பாங்கிரியாஸ். ஏன்னா இதுதான் பாருங்களேன், அமிலேஸ், லிப்பேஸ், ட்ரைஸ்பின் இந்த மாதிரி என்சைமை வந்து செக்ரிகேட் பண்ணும். இது செக்ரிகேட் பண்ணி எதுல விட்டுரும் அப்படின்னா டியோண்டம்ல விட்டும். இந்த டியோண்டத்துல என்ன நடக்கும்னா டைஜஷன் ஆஃப் வந்து நம்ம காம்பனண்ட் ஆஃப் ஃபுட், பர்டிகுலர்லி கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், புரோட்டீன் எல்லாமே வந்து டைஜஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா பாங்கிரியாட்டிக் ஜூஸ். இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன பாருங்க, இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஆசிட் இஸ் ஃபார்ம்டு இன் த மசில்ஸ் டியூரிங் த எக்ஸசைஸ் ஆர் ரன்னிங். இட் இஸ் ஃபார்ம்டு அப்படின்னு கேட்கறாங்களே. நார்மலா வந்து என்னன்னா நம்மளுக்கு எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துட்டு இருப்போம். அதனால லாக்டிக் ஆசிட் அப்படி வந்து ஃபார்ம் ஆகுது. ஆனா நம்ம ரன்னிங் பண்றோம் இல்ல எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜி விட எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படும். பட் அந்த இடத்துல நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல. ஆனா நம்மளோட பாடியே எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும். அதுதான் குளுக்கோஸ். ஞாபகத்துல வச்சுங்க, அனிமல்ல வந்து கிளைகோஜன் அப்படின்னு சொல்லுவோம், பிளான்ட்ல வந்து ஸ்டார்ஸ் சொல்லுவோம். இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ், ஜஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணுங்க ரைட்டா. சரி, இப்போ என்னன்னா இந்த ஸ்டோர் பண்ண குளுக்கோஸா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கும். பட் அதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம பார்த்தலாம் ரைட்டா. இப்ப பாருங்களேன், ஸோ இப்ப குளுக்கோஸ் வந்து என்னன்னா நம்மளுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு மொத்தம் 3 வே இருக்கு. ஸோ 2 வே வந்து நம்மளோட ஹியூமன் நடக்குது. அதாவது நார்மல் கண்டிஷன்ஸ்ல வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து என்ன பண்ணும், நம்மளோட எனர்ஜி கன்வெர்டரா வந்து ஒர்க் பண்ணும். ஏன்னா எனர்ஜி ஃபேக்டரி அப்படின்னு படிச்சிருப்போம். இது பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஜெனரல் கண்டிஷன்ஸ். என்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வரும், வாட்டர் வரும், அதோட சேர்த்து எனர்ஜி வரும். இந்த எனர்ஜி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ரைட்டா. இதே இது லேக் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம எக்ஸசைஸ் பண்றோம் இல்ல ரன்னிங் பண்றோம் அப்படின்னா அப்ப ஆக்சிஜனும் கம்மியா இருக்கும். அந்த டைமும் நம்மளுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும். அப்ப எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம பாடி அப்படின்னா நம்மளோட மசில் செல்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இங்க பாருங்களேன், எனர்ஜி உருவாகும், அதோட சேர்த்து லாக்டிக் ஆசிடுமே உருவாகும் ரைட்டா. ஸோ 3வது டைப் என்னன்னா ஈஸ்ட்ல இந்த மாதிரி ஆகும்னா அங்க கம்ப்ளீட்டாவே வந்து ஆக்சிஜன் இருக்காது. இதுல எப்படி வந்து இந்த குளுக்கோஸ் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா எத்தனால கன்வெர்ட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு, அடுத்து வந்து எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? இந்த 3மே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா என்சிஆர்ல இந்த 3மே மென்ஷன் பண்ணதுனால நம்ம வந்து லேர்ன் பண்ணியே ஆக வேண்டியது இருக்கு ரைட்டா. ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து இங்க பாருங்களேன், நமக்கு லாக்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆனா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தா டு கிவ் எனர்ஜி ஃப்ரம் வந்து குளுக்கோஸ் ரைட்டா. ஸோ அதுவும் பர்டிகுலர் சொன்னோம் அப்படின்னா லேக் ஆஃப் ஆக்சிஜன் டைம்ல தான் இந்த மாதிரி வந்து நடக்கும். ஒண்ணு நம்மளுக்கு லாக்டிக் ஆசிட் வரும், அதோட சேர்த்து என்ன ஆகும், எனர்ஜியும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும் ரைட்டா. இந்த கொஸ்டின் பாருங்களேன், நம்மளோட கடைசி கொஸ்டின். A wire of resistance R is cut into 4 equal parts. These parts are then connected in வந்து parallel. If the equivalent resistance of this combination is R dash னா then the ratio R dash by R னு சொல்றாங்க. சில ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு ஒரு சர்க்கியூட்டோட சீரிஸ் அண்ட் பேரல் வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது இருந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இது R1 வச்சுக்கோம், இது R2, இது வந்து R3 ரெசிஸ்டன்ஸ். இப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க, என்ன பண்ணுவோம், R1 பிளஸ் R2 பிளஸ் வந்து R3 பண்ணுவோம். இது வந்து சீரிஸா இருந்துச்சா, இது பேரலா இருக்கு அப்படின்னு வைங்களேன். ஸோ இது வந்து என்ன பேரலா இருந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ரைட்டா. ஸோ இது வந்து ஒரு இதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது R1, இது R2, இது வந்து R3 அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு எப்படி வரும்னா 1/R1. ஏன்னா மொத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்கறாங்கன்னா 1/R அப்படி தான் எடுக்கும். R1 பிளஸ் 1/R2 பிளஸ் வந்து 1/R3 அப்படின்னு இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. சரி, இப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பாருக்கலாம். என்சிஆர்ல வந்து 2 விதமான வந்து கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு கேள்வி கேட்டவொன்னு பிளஸ் வந்து அதோட அடிஷனல் இந்த ஒரு கொஸ்டின். இது ரெண்டையும் பார்த்துட்டோம்னா அப்கமிங் எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னா நம்மளால வந்து மிஸ் பண்ணிட மாட்டோம் ரைட்டா. சரி, இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்ஷனலி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் ஆஃப் த மெட்டீரியல் சொல்லுவாங்க. அதாவது இது ஏன் சொல்றாங்கன்னா இங்க பாருங்களேன், ஃபார்முலா ஆர்ஸ் ஈக்குவல் டு எல் பை வந்து என்னன்னா ஏ அப்படின்னு இருக்கும். இது ஏன்னா லென்த் வந்து என்னன்னா எவ்வளவு தூரம் அந்த மெட்டீரியல் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வரும். நம்மளுக்கு இந்த மெட்டீரியல் என்ன வயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வயர் என்ன பண்றேன், 4 பார்ட்டா வந்து என்னன்னா கட் பண்றேன் ரைட்டா. அப்ப நான் மெட்டீரியலோட லென்த்தை நான் கட் பண்றேன் அப்படின்னா
கண்டிப்பா என்ன ஆகும், இது கம்மியாகும் போது ரெசிஸ்டன்ஸும் கம்மியாகும். அப்ப என்ன ஆகும், the length reduced by 4 time, அதனால ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ வந்து become R/4 அப்படின்னு மாறிடும் ரைட்டா. சோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா பேரலல்ல வந்து என்ன கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம கொஸ்டினுமே என்னன்னா பேரலல்ல வந்து என்னன்னா இது கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப பேரல் அப்படின்னா என்னன்னா 1/R1 1/R2 1/R3 அப்படின்னு எடுப்போம் ரைட்டா. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அந்த R/4 அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மாறிச்சுன்னா R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R3 ஈக்குவல் டு வந்து R4. ஏன்னா நமக்கு 4 தான் இருக்கு. இது எதா மாறிடும்னா R/4 அப்படின்னு மாறிடும் ரைட்டா. அடுத்து பேரல்ல கனெக்ட் பண்ணா ஸோ 1 நான் R டேஷ்னு வச்சுக்கிறேன். இதுல என்ன 1/R1 போடுவேன், 1/R2 அப்படின்னு போடுவேன், 1/R3 பிளஸ் 1/R4 அப்படின்னு எடுப்பேன் ரைட்டா. இப்ப அந்த வேல்யூ எல்லாம் பாருங்களேன், நம்மளுக்கு என்ன எல்லாமே வந்துன்னா R/4 அப்படின்னு சொல்றேன். 1/R/4 அப்படின்னு வரும், இந்த இடத்துல 1/R/4 அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 1/R/4 அப்படின்னு வரும், பிளஸ் 1/R வந்துன்னா 4 அப்படின்னு வர்றேன். இது ஒண்ணு 1/R/4. இப்ப இந்த 4 எல்லாம் மேல போச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வரும், 4/R அப்படின்னு வரும், இங்கேயும் 4 வந்து R அப்படின்னு வரும். ஸோ இங்கேயும் என்ன வரும், 4 வந்து R அப்படின்னு வரும், இங்கேயும் 4 வந்து R அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிட்ட. இப்ப என்ன பண்றேன்னா இந்த 1/R நான் வெளியே எடுத்துறேன். எடுத்துட்டா நமக்கு என்ன வரும், 4 பிளஸ் 4 பிளஸ் 4 பிளஸ் வந்துன்னா 4 அப்படின்னு இருக்கும். அப்ப 16 வரும், 16/6 அப்படின்னு வந்து நிக்கும் ரைட்டா. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்மளோட இது என்ன கேள்வி அப்படின்னு பாருங்களேன். இப்ப R டேஷ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். என்னதான் R டேஷ் பை வந்துன்னா R அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இப்ப அப்படியே வந்துன்னா போட வேண்டியதான். இது வந்து நம்மளோட 1 வந்துன்னா R டேஷ் இருக்கு. அவன் கேட்டிருக்கிறது என்ன, இப்ப நான் R டேஷ் தான் வேணும், R டேஷ் ஈக்குவல் டு R/16 அப்படின்னு வந்துடும். அவன் கேள்வி கேட்டது R டேஷ் பை Rன்னு சொல்லிடும். நம்மளோட R டேஷ் வந்து என்னன்னா எவ்வளோ, ஸோ R/16 கீழே R அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இது எப்படி ஆகும், R/16 இன்ட்டு நம்மளுக்கு 1/R வரும். 6 அடியாச்சுன்னா எனக்கு என்ன வரும், 1/16 அப்படின்னு வந்து நிற்கிறது ரைட்டா. அப்ப இதுதான் வந்து நம்மளுக்கான ஆன்சர். R டேஷ் பை R அப்படின்னு கேட்டதுன்னா ஆன்சர் வந்து 1/16 அளவுக்கு வந்து என்ன ஆகும், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஒரிஜினல் விட எவ்வளவு ரெடியூஸ் ஆகும்னா ஆன்சர் வந்து 1/16 அப்படின்னு வரும் ரைட்டா. நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். இந்த கொஸ்டின்ஸ்க்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை 5 ஈக்குவல்ஸ் பார்ட்டா மாத்துவாங்க ரைட்டா. பிளஸ் என்ன பண்ணுவாங்க, இங்க R/R டேஷ் இருக்கும். ஆனா நம்ம கொஸ்டின் என்ன இருந்துச்சு அப்படின்னா R டேஷ் பை R, அதனாலதான் 1/16 வருது. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 16 அப்படின்னு வந்திருக்கும் ரைட்டா. சரி கொஞ்சம் டிஃபரன்ஸா புரிஞ்சுக்குவீங்க ரைட்டா. ஸோ இதோட நம்மளுக்கு 2020 சயின்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ எல்லாத்தையுமே வந்து பாத்துறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.